ஒரு குடியினால் அப்பா அம்மா, சொந்த வீடு, நிலம், மனைவி, மகன், இப்போ உங்ககிட்ட இருக்கிற இந்த உடலும் வந்து இப்போ காலி அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே காலி பண்ணிருச்சுல. நம்ம அடிக்கடி யோபுன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். அவர் எதனால் இந்த சோதனைக்கு வந்தார்னா தன்னுடைய நீதியின் நிமித்தம், இங்கே வந்து குடியின் நிமித்தம் இல்லையா? ஆமாம். ஆனால் 2 பேரோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்த கிரியைக்காக நம்ம யோபு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து அந்த வாழ்க்கை அப்படின்னு ஒப்பிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேதனை என்னால் தாங்க முடியாமல் இருந்துச்சு. என்னென்னா இன்னொரு 10 நிமிஷமோ இல்லை இன்றைக்கி ஒரு நாளோ இல்லை நாளைக்கு ஒரு நாளோ தான் உயிரோடு இருக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த வேதனை என்னால் தாங்கவே முடியல. ஒவ்வொருத்தராக வீட்டில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய அப்பாவுடைய ஃபேமிலி, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து பார்த்து போகும்போது உண்மையாலுமே நம்ம வந்து அந்த படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. இப்போ படத்துலலாம் வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து பால் ஊற்றுற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு போகும்போது உண்மையாலுமே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்து இறந்து போயிடுவோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கடைசியில் ஒன்று பணம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, 25 lakhs எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அனுப்பி விடுவோம், பட் நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் லாஸ்ட். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க, இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஹோப்பாக வச்சுருந்த டாக்டர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்து பதில் வந்துடுச்சு. அவ்வளோ. ஸோ அவர் தான் நம்பிட்டு இருந்தேன், அந்த டாக்டரை தான் நம்பிட்டு இருந்தேன். அந்த டாக்டரும் அவ்வளோதான் முடியாதுன்னு சொல்லி அவர் கை விட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாது, நம்ம இறந்து போயிடுவோங்கிற நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அந்த இடத்துல. அப்போ அவ்வளோதான் அப்படிங்கும் போது ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் அது நேரில் நடக்க நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், நம்ம இறந்து போயிடுவோம். அப்படியே நான் வந்து படுத்து இருக்கிற நேரத்தில் அந்த மரணத்தை குறித்தே நான் நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ தான் நான் யோசித்து பார்க்குறேன், இதெல்லாம் எதுக்காக வந்துச்சு, இவ்வளோ பாதிப்பு எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு நான் அந்த மரணத்தில் நின்று கொஸ்டின் மார்க்கு வச்சேன். படுத்துகிட்டே இருக்கிறேன், மூச்சை விட முடியல, சாக போயிட்டுருக்கிறேன், செத்துட்ருக்கிறேன். அந்த நிமிஷம் நான் யோசித்து பார்க்குறேன், எதுக்காக இவ்வளோ வலி வேதனைகளை நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், எல்லாம் இவ்வளோ இழப்பு, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி எனக்கே நான் வைக்கும் போது நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் யார் ப்ராப்ளம்னா நான் தான். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். யாரையும் குறை சொல்ல முடியவே முடியாது. எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் நான் பண்ணது தான். அப்போ இதுக்கு வழி என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது வேறு வழி இல்லை, டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நிமிஷம் நான் யோசித்தேன், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்லப்பா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், சரி அவர்கிட்ட நம்ம திரும்புவோம், சரியா? இது வரைக்கும் நம்ம குடித்தோம், எல்லாம் பண்ணோம், இனி நம்ம வாழுவோமோ வாழ மாட்டோமான்னு தெரியாது, பட் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ராத்திரி நேரத்தில் பிரதர் உண்மையான மனம் திரும்புதல், எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து குடித்தது தவறு, நான் பண்ணது, என் பையன் பேரை வச்சு காசை கடன் வாங்கி குடித்தது என்னுடைய தவறு, என் மனைவிக்கு துரோகம் பண்ணது என்னுடைய தவறு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணது என்னுடைய தவறு, எல்லாத்துக்கிட்டையும் பொய்யை சொல்லி காசை வாங்கி குடித்தது என்னுடைய தவறு. இதை நான் யார் மேலேயும் ப்ளேம் பண்ணவே முடியாது. அப்போ அந்த நிமிஷம் நான் முழுமையான மனம் திரும்புதல், நான் பண்ண தவறு, கடவுள்கிட்ட போவோம், நமக்கு சொல்லி கொடுத்த கடவுள்கிட்ட போவோம், இனி அவருடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனம் திரும்பி, அல்லா இனி நான் வந்து குடிக்க மாட்டேன், இனி நான் கரெக்டாக இருக்கிறேன், என்னை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மொபைல் எடுத்து பிரதர் ஸ்பிரிச்சுவலாக போகலான்னு சொல்லி முஸ்லீம் சாங்ஸ் கேட்கலான்னு சொல்லி மொபைல் ஆன் பண்ணுறேன், டைப் பண்ணி முடிக்கிறேன், அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்போது ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோன் ஆஃப் பண்ணி நான் மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், ஒருவேளை சார்ஜ் எதாவது போயிடுச்சான்னு சொல்லி ஃபுல்லாக பட்டன் அமுத்தி பார்க்குறேன், ஆனே ஆகலை. அப்படியே வச்சுட்டேன், அப்படியே உட்காரேன், தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி அந்த டைமிங் தான் இருக்கும் நைட்டு. சரி நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் பிரதர் எங்கள் அப்பா கூட வந்து எனக்கு சுவிசேஷன் சொன்னவங்க திருப்பி வராங்க, ஏசப்பா உன்னை நேசிக்கிறார், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அவர் வந்து அந்த கீழே நல்லிலாம் கோவிந்தராஜ் சொன்னா இல்லைங்களா, அவர் வந்து அந்த கீழே நல்லிலாம் மஞ்சக்காமாலைக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டு என்கிட்ட அன்பாக பேசிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன்.
ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் இறந்து போயிடும். ம். இப்போ ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து வாழணும்னு ஆசை வருது இப்போ. ஆமாம், வாழணும்னு ஆசை வருது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இப்போ வாழணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ டாக்டர்ஸ் முடியாதுன்ட்டாங்க. செத்து போயிடுவேன்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள பயத்தை உண்டாக்கிச்சு. மரணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன ஆக போகிறோங்கிறது தெரியல. அந்த மரணத்தில் நான் வந்து ஒரே பயத்தில் தான் இருக்கிறேன். இப்போ செத்துருவானா அப்போ செத்துருவானா நான் நடுக்கத்தோடு தான் இருக்கிறேன். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இயேசுவை பற்றியே தான் சொல்லுவாங்க. அவர் உன்னை நேசிக்கிறார், நீ அவரை பிடிச்சிக்கோ, பைபிளை படி, ஒரு சாட்சியை சொல்லுவாங்க. எதுவுமே கேட்காது பிரதர். அந்த டைமில் என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் எதுவுமே என் காதில் விழுகாது. ஏன்னா என் சிந்தனை முழுசாக நான் செத்துருவேன். அவங்க பேசும்போது உங்களுக்கு ஆறுதலாக கூட இல்லையா? ஆறுதலாக ஓகேன்னு இந்த காதில் வாங்கிக்குவேன், இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவேன் நான். இப்போ இப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் இருதயத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னை வந்து அவங்களும் ஒரு தாய் போல் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்ட ஒரு அம்மா தான் அவங்களும். அவங்களுடைய பேர் ஜெயந்தி அம்மா. ஸோ அவங்களும் இந்த நேரத்தில் நான் சொல்லிடுறேன். ஜெயந்தி அம்மா, சாந்தி அம்மா 2 பேரும். அவங்க என்னை சின்ன வயசுலேருந்து அவங்களே என்னை பார்த்து வளர்த்து ஆளாக்கி விட்டவங்க தான் அவங்களும். ஸோ அந்த மரணத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என் இருதயத்தில் அவங்கள வந்து வர சொல்கிறதுக்கு யாரோ எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க, நான் சாக போகிறேன், நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான் சாக போகிறேன்னு. அவங்களையும் கூப்பிடுங்கப்பா, எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அவங்களையும் கூப்பிடுங்க, அவங்களும் வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். இப்போ அவங்களும் வராங்க, அவங்களும் வந்து பார்க்க வராங்க. பார்த்த உடனே அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா நீ இப்படி கிடக்கிற, நான் இப்படி இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, அப்பா வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் உன்னை பார்க்க வந்தோம், ஆனால் நீ இப்படி கிடக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு போகிற சர்ச்சில் போய் ஊழியக்காரங்கிட்டலாம் சொல்லி, அப்போ அவங்க ஊழியக்காரங்களாம் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சத்தியத்தை சொன்னாங்க. ஸோ இயேசுங்கிறவர் யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், பாரு நீ வந்து எல்லாரும் உன்னை கைவிட்டாச்சு, கடைசி நீ டாக்டரை தான் நம்பியிருந்த, அந்த டாக்டரும் உன்னை வந்து கைவிட்டுட்டாங்க, உன்னை படைத்த இறைவன் உன்னை கைவிட மாட்டார், அந்த இறைவனை உனக்கு காட்டுறேன், நீ பிடிச்சிக்கோ, உனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், நீ நம்புறியான்னு கேட்டாங்க. நான் தலையாட்டிட்டு விட்டுட்டேன் பிரதர். நான் நம்பலை. அந்த மரணத்தில் இருக்கும்போது கூட நான் நம்பவே இல்லை, விட்டுட்டேன். எங்கள் அப்பா மறுபடியும் அடுத்த நாள் காலையில் என்னை கூட்டிகிட்டு போய் மந்திரவாதி அங்கே எங்கேன்னு போய் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வந்து கயிறு கட்டி கொண்டு வந்து போடுவோம். எப்படியாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல சுகம் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கடைசியில் எல்லா இடத்துலையும் போய் அவரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனால் சுகமாயிருமான்னு சொல்லி பார்க்குறாரு, எங்கேயுமே ஆகலை. எவ்வளவோ காசு கொண்டு போய் 5000 10,000ன்னு அந்த மந்திரம் ஓதுறவங்களுக்கு அங்கே எங்கெல்லாம் கொடுத்து எங்கேயுமே சுகமாகலை. திருப்பி வந்து இயேசுவை பற்றி சொல்லி ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நீ பாரு அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் தான் உன்னை படைத்திருக்கிறார், நீ ஒரே ஒரு டைம் நீ ட்ரை பண்ணு, ஏசப்பாவை நீ ட்ரை பண்ணு, உனக்கு சுகம் கிடைக்கும். நீ எப்போ சாக வேண்டியவான்டா, ஆனால் நீ இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் உன்னை நேசிக்கிறாரு. இன்னொன்று சொல்லட்டுமா, ஒன்று உனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. என்ன ரத்தம் சிந்திருக்கிறாருன்னா என்ன ரத்தம் சிந்திருக்கிறாரு கேட்டீங்க? ஆமாம், என்ன ரத்தம் சிந்திருக்கிறாரு, நீ செய்த பாவத்திற்கும் நான் செய்த பாவத்துக்கும் அவர் மரித்திருக்கிறார். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அந்த ஏசப்பாட்டை கேளு, உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எனக்குள்ளே வந்து பிரதர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து எனக்கு எங்கேயுமே சுகமாகலை. ஆனால் இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏசப்பாட்டை கேளு உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொல்ல தான் நான் யோசித்து பார்த்தேன். சரி, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன், எங்கேயுமே நமக்கு சுகம் கிடைக்கல. சரி, இவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்போன்னு சொல்லி கடைசியாக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதை ஏற்றுக்கிறேன். அவங்க ஒரு பைபிள் கொடுக்குறாங்க, பைபிளை வாங்கி என் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த வயிற்று மேலே இப்படி வச்சுக்கிட்டு எல்லோரும் என்னை சுற்றி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் வந்து உணர்ந்து நான் வந்து என்ன கேட்குறேன்னா பை ஹார்ட், உண்மையாக இருதயத்துலேருந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏசப்பா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் கிட்ட கேட்டால் சுகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, நான் பண்ண தவறு, நான் குடித்த தவறு, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஜீவன் கொடுப்பீங்களா? அவ்வளோதான் ப்ரேயர். இந்த ப்ரேயர் வாயை திறந்து நான் ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி என் வாயிலிருந்து அறிக்கை செய்தேன். அந்த நிமிஷம் பிரதர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு வைப்ரேஷன் என் உடம்புல, ஷாக் அடித்த மாதிரி ஒரு வைப்ரேஷன், ஒரு 3-4 செகண்டு என் உடம்புல லைட்டாக என்னுடைய பெருவரில் அது பக்கத்தில் இருக்க ஆடும் ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிச்சு. சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் அந்த பார்க்குறாங்க, நானும் கண்ணை திறந்துட்டு இருக்கிறேன், தனியாக ஆடுது. எது விரல், பெரிய வரலும் சின்ன வரலும் அது மட்டும் ஆடுது. என் உடம்புக்குள்ளே ஒரு ஷாக் அடித்த ஒரு வைப்ரேஷன், பின்னாடி இருந்து ஏதோ ஒரு டச் ஆன மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான்.
ஸோ இந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்போது எல்லாம் ப்ரேயர் முடித்து கேட்டாங்க, பிரதர் உங்களுக்கு எதாவது நடந்துச்சான்னு. எப்பவுமே ஜெபம் பண்ணி கேட்பாங்க பிரதர். ஆனால் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட சேர்ந்து ஒரு மனம் ஐக்கியப்பட்டேன். அந்த ஜெபத்தில் ஐக்கியப்பட்டு நான் கேட்கும்போது அந்த தேவ பிரசன்னம் என்னை நிரப்பி எனக்கு விடுதலையாச்சு. எனக்கு அந்த ஒரு 3-4 செகண்டு தான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஏசப்பா உன்னை தொட்டுட்டாரு, நீ சுகமாயிட்ட, நீ நல்லாயிட்ட, பைபிள் கொடுத்துருக்குறோம், இதை நீ படிக்க ஆரம்பி, அவரோட நீ பேசு, நீ கனெக்ஷன் ஆகிக்கோ அவரோட, சரியா? எங்கள் வேலை முடிஞ்சிச்சு, நான் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், போகிறோம், 2 நாள் கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு என்னென்ன பண்ணேன்னா, அடுத்து பைபிள் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன். படிக்க தெரியாது அப்போல்லாம், தமிழில் வந்து குட்டி குட்டி தான் படிக்கணும். அப்போ அதில் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மாம்சமான யாவருக்கும் நான் தான் தேவன் சொல்லி போட்டிருந்தது ஒரு இடம். 2வது, நான் கொடுத்துருக்கிற சரீரத்தை நீ கெடுத்துருக்கிற, தேவன் கொடுத்த சரீரத்தை நீ கெடுத்துருக்கிற. தேவன் சொல்கிறாரு, அந்த சரீரம் அவருடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஏன்னா தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது, நீங்களே அந்த ஆலயம். அவர் தங்கணும், நம்மக்கிட்ட வந்து தங்கணும் அப்படின்னா அந்த இடம் பரிசுத்தமாக இருக்கணும். இது எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வார்த்தையை நான் கேட்ச் பண்ணதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஆலயத்தை நீ கெடுத்துருக்கிற, அப்போ எப்படி அவர் உனக்குள்ளே வந்து தங்கி உனக்கு நன்மை செய்ய முடியும்? அதை நீ கெடுத்து வச்சிருக்கல, குடிச்சு எல்லா பாவத்தையும் பண்ணி வச்சிருக்கிற. அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் கொடுத்துச்சு. எப்படின்னா, நான் மனம் திரும்பினேன் பிரதர், உண்மையாலுமே மனம் திரும்புதல். நான் 3 டைம் டி அடிக்ஷன் சென்டர் போயிட்டு வந்தது என்னுடைய சொந்த புத்தியினால். நான் குடிக்கக்கூடாதுன்னு போயிட்டு வந்தேன், ஆனால் மறுபடியும் நான் குடித்தேன். ஆனால் மரணத்தில் இருந்து நான் முழுமையான மனம் திரும்புதல் எனக்கு நடக்குது. என்னென்னா, இதுக்கப்புறம் நான் குடிக்கக்கூடாது, எல்லா தப்பும் எல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு கடவுள்னு இருந்தால் நான் அங்கே போய் அவர்கிட்ட கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு நான் மனம் திரும்பி எங்கே போனேன் அப்படின்னா அல்லாஹ்கிட்ட போனேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, வழியும் சத்தியமும் ஜீவனும் நான் தான், என்னை அன்றி பிதாவின் இடத்திற்கு ஒருவனும் வர முடியாது. அப்போ நீ மனம் திரும்பினாலும் நீ எங்கே வரணும்னா அங்கே வந்தால் தான் உனக்கு விடுதலை. நீ மனம் திரும்பி நீ உன் இறைவனுக்கிட்ட போட்டினா உனக்கு விடுதலை கிடையாது, நீ கஷ்டப்படுற. நீ எங்கே வந்த அப்படின்னா சத்தியத்துக்குள்ளே வந்த, உனக்கு சத்தியம் விடுதலையை கொடுத்துச்சு. அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை நடந்துச்சு. அதே போல் இன்னொரு வார்த்தையும், அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. அந்த வயசான அம்மா எனக்கு சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா, 2 மாதத்துக்கு முன்னாடி, தம்பி நீ ஏசப்பாட்டை கேளு, அந்த ஒரு வார்த்தை தான். ஏசப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை, இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை, 5 வருஷத்துக்கு மேலேயாச்சு. ஆனால் அந்த சொன்ன ஒரு வார்த்தை 2 மாதம் கழித்து அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கீதம் 50:15, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதான் படுத்திட்டு இருக்கீங்களே. ஸோ அந்த வார்த்தை இன்னைக்கு ஜீவன் கொடுத்து, அந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஸோ நான் இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் மறுபடியும் என்னுடைய சொந்த உழைப்பினால், அவர் கொடுத்த பலத்தினால் முதல்ல எனக்கு ஆண்டவர் என் சரீரத்தை முதல்ல திருப்பி கொடுத்தார். நான் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு போராட்டம் ஆயிட்டீங்க. எப்படி ஆகிறீங்க? அவ்வளோதான். அந்த நிமிஷம் மனம் திரும்பியாச்சு. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நான் விடுதலை ஆகிறேன். அதுக்கப்புறம் யார் தேவனுங்கிறது நான் தேட ஆரம்பிக்கிறேன் பிரதர். அவ்வளோதான். சலீம் இப்போ பிலிப்பா மாறிட்டார். ஆமாம், சலீம் வந்து இப்போ பிலிப்பா மாறுறாரு. இப்போ எப்படின்னா, அந்த வேதத்தில் நான் வந்து அந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி, அந்த வேதம் அந்த உள்ளே இருக்கிற வார்த்தை இங்கே வந்து செயல்படுது. இந்த வார்த்தை ஜீவனை கொடுக்குது. அது என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன், நேரில் நடக்குது. இதை 2ஐயும் எங்கள் அப்பா பார்க்குறாரு. எங்கள் அப்பா அந்த நிமிஷம் மனம் திரும்புகிறாரு. அந்த இடத்துல அவர் நன்றி சொல்கிறாரு ஏசப்பாக்கு. அல்லேலூயா. ஸோ எல்லாமே அந்த இடத்துல கரெக்டாக ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். எங்கெங்கேயோ போனோம், சுகம் கிடைக்கல. அவர் கண்ணில் முன்னாடி நின்று பார்க்குறாரு. நான் கத்துனா அவர் அழுக ஆரம்பிச்சிருவார். அப்போ எங்கே சுகம் கிடைக்குதுன்னு அவரையும் கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்துல ஏசப்பா காட்டுறாரு. அதான் இந்த மூமெண்ட் எப்படின்னா, லாசருவே வெளியே வா மூமெண்ட்டு தான். ஆமாம் இல்லை? ஆமேன். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் அது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டெட். ஆமாம், ஆல்மோஸ்ட் மரித்து போய் அவ்வளோதான். ஸ்மெல்லு வருது இல்லை, அந்த டைம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி சூழல் இப்போ லாசரு எழுந்துக்கிறாரு. எழுந்தாச்சு.
எழுந்த உடனே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேதத்தில் இருக்கிறது உண்மையாலுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சின்ன அப்பப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, உன்னை நான் படைத்திருக்கிறேன், உள்ளே இருக்கிற அத்தனை பார்ட்ஸுமே நான் தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், நான் தான் படைத்து வைத்திருக்கிறேன். அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க இத்தனை மருந்து சாப்பிட்ணும் நீ. நான் ஒன்று பக்காவாக பிளான் பண்ணேன், உண்மையானமே கடவுள் இயேசுவாக இருந்தால் நீங்கள் தான் என்னை படைத்திருக்கிறீங்கன்னா அத்தனை பொருளுக்கும் நீங்கள் தான் கேரண்டர், நீங்கள் தான் ஓனர். சிம்பிளாக சொன்னால் நீங்கள் தான் ஓனரு. இப்போ நான் கெடுத்தது என்னுடைய தவறு, நான் மன்னிப்பு கேட்டேன், எனக்கு நீங்கள் விடுதலை கொடுத்துட்டீங்க. எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்குது, இயேசு வந்து பொய் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் வந்து. உண்மையானுமே கடவுளாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை படைத்திருக்கிறீங்க, என்னை உருவாக்கி இருக்கிறீங்க, ரைட், நான் இனி மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன், உங்கள் வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, ரைட், ஓகே, இதை நான் கேரண்டி பண்ணணும், நான் மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், செக் வைக்கிறேன். செக் வச்சுட்டு மருந்து மாத்திரை ஸ்டாப் பண்ணுறேன். எங்கள் சித்தி அவங்களும் பயந்து டே மருந்து சாப்பிடு. ஏன் நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்தேன்னா, அந்த ஒரு ப்ரெசன்ஸ் என் உடம்புல ஒரு வைப்ரேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போது ஏதோ ஒரு சக்தி இந்த பூமியில் இருக்குது, அந்த சக்தி உண்மையாலுமே இயேசுவாக இருந்தால் அதை நான் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மருந்து மாத்திரை ஸ்டாப் பண்ணி 1.5 மாதம் கழிச்சு பிரதர் நேராக ஜெம்மா ஹாஸ்பிட்டல் போனேன். கோயம்புத்தூர் ஜெம்மா ஹாஸ்பிட்டலில் போய் A to Z ட்ரீட்மெண்ட் எடுத்து. எங்கே உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களோ அங்கேயே போகிறீங்க? அங்கேயே நான் போகிறேன். அங்கேயே போனதுக்கப்புறம் அவங்க நினச்சிட்டாங்க 1.5 மாதமாக இவன் ஆளை வரல, எங்கே ஒரு வாரம் செத்து போயிருப்பானோ அப்படின்னு நினச்சிருக்கிறான். ஏன்னா அங்கே வந்து என் கூட வந்தவங்கலாம் வந்து மருந்து வாங்கிட்டுலாம் போயிட்டுருக்குறாங்க, ஆனால் நான் இல்லை அந்த இடத்துல. அப்போ இவங்க வந்து என்னை பார்த்த உடனே ஷாக் அவங்களுக்கு. என்னோட எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க பிரதர், அழுகி போயிருந்த கல்லீரல், ஃபெயிலியர் ஆகிருந்த கல்லீரல், லிவரு, குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அல்லேலூயா. அந்த நிமிஷம் எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல உடனடியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மஞ்சக்காமால டெஸ்ட்டு 42 வருது. எனக்கு யாருமே 42க்கு உயிரோடு இருந்ததே கிடையாது. அதிகபட்சம் 12, 13 தான். எனக்கு 42 இருந்துச்சு. A to Z ரெக்கார்டு எல்லாத்தையும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இது சொன்னதுக்கப்புறம் அந்த மஞ்சக்காமாலை பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. இப்போ டாக்டர்ஸ்க்கு எனக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியல. நான் கொஞ்சம் வீக்காக இருந்தனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு விட்டமின் மாத்திரை மட்டும் எழுதி தரோம், அதை மட்டும் சாப்பிடுங்க, ஓகே, இனி நீங்கள் காடை பிடிச்சிக்கோங்க, காடுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னொருத்தர் சொல்கிறாரு, காடு உங்களுக்கு நான் இது சொன்னார், இவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார்ல, இவருக்கும் நன்றி சொல்லுங்கள். சரி உங்களுக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கண் கலங்கி பிரதர். என்னை வந்து முழுசாக வீட்டில் ஃபுல் சரண்டர், ஏசப்பாட்ட என்னை முழுசாக சரண்டர் பண்ணிட்டேன். எனக்கு கொடுத்த மருந்து கூட வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு, ஏன்னா ஒரு உறுப்பை அழுகி போயிருந்துச்சு, ஃபெயிலியரு, அது வந்து 1.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது. ஆனால் டாக்டர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, லிவர் வந்து அது வளர தன்மை இருக்குது, பட் உங்களுக்கு அந்த வளர தன்மையே செயலற்று போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் அது இவ்வளோ குயிக்காக இப்படி வந்து ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்து யாருக்குமே நடந்தது கிடையாது. பட் இது வந்து கடவுள்னால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு மட்டும்தான் ஒரு உறுப்பை அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும்னு சொல்லி அந்த இடத்துல தெரிஞ்சு என்னை முழுசாக போய் சரண்டர் பண்ணி, இதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நான் தண்ணி குடித்தா கூட என்னோடய சித்தமாக இருக்கக்கூடாது, அது உங்கள் சித்தமாக இருக்கணும். என்ன இல்லை, எனக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்க, நான் இனி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி என்ன மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தை முழுசாக சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் என் சரீரத்தை முதல்ல கொடுத்தாரு. பிரிந்திருந்த எங்கள் அப்பா எங்கள் அம்மா குடும்பத்தை மறுபடியும் ஒன்றாக்கினார். மறுபடியும் எனக்கு மறுபடியும் ஒரு செகண்ட் லைஃப், எனக்கு மறுபடியும் ஒரு திருமணம். என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஒவ்வொரு படியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி ஆண்டவர் அருமையாக வழி நடத்திட்டுருக்கிறாரு. ஸோ ஒரு இறைவன் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூலிமா எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரு காரியம், ஒருவேளை கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா அந்த கடவுள் கூட இருக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான், அந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர்னால மட்டும்தான் அந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் இயேசுவை தேடுகிறீர்களோ அவர் அதுக்கு உங்களுக்கு வெளியரங்கமாக பதில் கொடுப்பார். நம்ம வேதத்துலேயும் நாங்கள் இதுதான் படிக்கிறோம். அவரிடத்துல அன்பு கூறும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னையே நான் வெளிப்படுத்துவேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஒரு இறைவனோட நான் கடவுள் பக்தியாக இருக்கிறேன், நான் கடவுளோடு இருக்கிறேன், கடவுளோடு இருக்கிற அந்த அனுபவம் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு இருக்கணும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் இன்றைக்கி கடவுளுக்காக நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் இந்த ஊழியத்தை நான் வந்து ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது.
இன்றைக்கி ஆண்டவர் என்ன அநேக இடங்களில் என்னை கூட்டிகிட்டு போய் இந்த சாட்சிகளை சொல்ல வச்சுட்டுருக்கிறார்.